அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா முதலையே போய் அங்க வீட்டில் போய் டேரா போட்டுறாதீங்க. எப்போ சாப்பாடு தயாராச்சோ அப்போ நீங்க என்ன செய்யுங்க, நபியோட வீட்டுக்கு போங்க. சாப்பிட்டு முடிச்சிங்களா உடனே வெளியே வந்துருங்க. உட்காந்து வேற கதை பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா அது ரசூலுக்கு சங்கடத்தை கொடுக்கும். அது அவங்களுடைய ஓன் டைம், பிரைவசி. அதுல நீங்க தலையிடக்கூடாது. அவங்க உங்கள்கிட்ட சொல்றதுக்கு வெக்கப்படுவாங்க. ஆனா அல்லாஹ் சத்தியத்தை சொல்றதுக்கு வெக்கப்பட மாட்டான். நீங்க என்ன செய்யாதீங்க, ரசூலுக்கு இந்த தொந்தரவு கொடுக்காதீங்க, அவங்களுக்கு மனவேதனை கொடுக்க கூடாது அப்படின்னு அடுத்து அல்லாஹ் சொல்றான். இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய மரியாதையை அடுக்கடுக்காக அந்த சூராவினுடைய பல இடங்களில் அள்ளி தெளித்து கொண்டே வந்த இறைவன் ஒரு இடத்துல சொல்றான், நான் என்னுடைய தூதரின் மீது ஸலவாத் சொல்கிறேன், என்னுடைய மாணவர்கள் சொல்கிறார்கள், எனவே நீங்களும் சொல்லுங்கள் என்று அதனுடைய அந்த மகத்துவத்தின் இன்னொரு மைல் கல்லாக, ஒரு சிகரமாக அல்லாஹ் இந்த செய்தி